இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப விஜயபாஸ்கர் தலைவர்கள் சொல்றாரு என்னன்னா பல பேர் காத்துட்டு இருக்காங்க. சரி, விஜய் தடுக்கிறது என்ன வேணா செய்யலாம், பரம விரோதியான திமுக கூட கை கோத்துக்கலாம்னு ஒரு நிலைமை எப்படி வந்துச்சுங்க பாருங்க. ராஜினாமா செய்து மீண்டும் தேர்தல் நிக்கிறதுக்கு தயாராகி வர்றாங்க. அது எப்படி குதிரை பேரமாகும்? தமிழ் வெற்றி கட்சியில சேரணும் இல்ல திமுகவோட போகணும். ஏன்னா அதிமுக தலைமை இருக்கிற அப்ரோச் பாத்தீங்கன்னா அது கன்ஃபியூஸ்டா இருக்கு. யார் கவுன்சிலருக்கு போட்டியிடுறது, பல பிரச்சனைகள் வரும். ஆனா இவர் அடிப்படையெல்லாம் மாத்திரம் பாக்குறாரு விஜய். ஊழல் ஒரேடியா எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது அதுக்கு தீவிரமா இறங்கி இருக்காரு. இப்ப பாருங்க, அவர் சிஎம் இறங்கியதுல ஒரு நாள் கூட அவருக்கு லீவே கிடையாது. அதிமுக பேனருக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கு. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள் இணைத்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதா. வணக்கம். தமிழக அரசியலே ஒரு பெரும் மாற்றம், ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 20,000 பேரோட விஜயபாஸ்கர் அவர்கள் இப்ப தாவேக்கால பொதுச் செயலாளர் விஜயானந்த் அவர்கள் முன்னிலையில இணைந்திருக்கிறாரு. அதுல அவர் பேசவும் செஞ்சிருக்காரு. அதுல பல விஷயங்கள் ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதாவது இன்னும் நிறைய நீங்க பார்க்க போறீங்க. ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் ஏதோ இருக்கு. ஒட்டுமொத்த டெல்டாவே இப்ப அதிமுக கூடாரமே காலியாகி தாவேக்கா சைடு வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல கிடைத்த பிரம்மாண்ட வெற்றி சொல்லணும். சீட்டு கம்மியா இருக்கலாம், அவைக்குள்ள அந்த மெஜாரிட்டி மார்க் வராம இருந்திருக்கலாம். ஆனா அவைக்கு வெளியில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் தமிழ் வெற்றி கட்சிக்கு ஒரு பெரிய மேண்டேட் இருக்கு. அதாவது முதல்வர் விஜய் மேல முழு நம்பிக்கை, ஒரு மாற்றத்துக்காக காத்திருந்த மக்கள் விஜய்க்கு ஓட்டளித்திருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள், தலைவர்கள், தொண்டர்கள் இவங்க மத்தியில எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குன்னு ஒன்று அதை பத்தி கவலைப்படுறாங்க. இரண்டாவது, இப்ப இருக்கிற எந்த மாதிரி செயல்முறை நம்ம பாக்குறோம் சிஎம் ஓடுது, விஜயோடுது, அதுல ஒன்று மக்கள் நம்பிக்கை அதிகரித்துட்டு போகுது, கம்மியா இல்ல. அப்படி இருக்கும் பொழுது சரி, இனிமே நமக்கு ஃபியூச்சர் என்ன செய்வது? நம்ம தொண்டர்களும் பிரஷர் போடுறாங்க. குறிப்பிட்டுதான் அதிமுக தலைவர்கள் மீது பிரஷர் வருது, ஒரு அழுத்தம். பாருங்க, இனிமே நாம என்ன செய்யறது? என்ன அரசியல் நமது? விஜய் எதிர்த்து அரசியல் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. விஜய்க்கு எதிர்த்து பண்ணானா மக்கள் நம்ம மேல கோவப்படுவாங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு, இப்ப அவரை வீழ்த்துறதுக்கு பாக்குறீங்களா, அவரை இது பண்ண பாக்குறீங்களா? ஒரு முறை அவர் கொடுங்களா? என்ன இத்தனை நாள் நீங்க இருந்துட்டீங்க. மத்த கட்சிகள் மீது ஒரு அவநம்பிக்கை இருக்கு மக்கள் மத்தியில. எப்படி மக்கள் விஜய் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி அதுக்கு மேலாவே சொல்லலாம் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது எதிர்கட்சிகள் மீது. அதனால்தான் மக்கள் ஒரு பெரிய ஓட்டு கொடுத்திருக்காங்க. இந்த கடந்த ஒரு 50 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிச்சுட்டே வருது. பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. எல்லாரும் புது எம்எல்ஏஸ், புது அமைச்சர்கள். அப்படி இருக்கும் பொழுது இல்ல, நம்ம அவருக்கு டைம் கொடுக்கணும். சிஎம்க்கு விஜய் நல்லதுதான் நினைக்கிறாரு, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு இது இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலைமை மாறாது. அண்ட் போப்போ பாத்தீங்கன்னா நம்பிக்கை வளரக்கூடும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அரசியல் என்ன, நம்ம என்ன செய்ய போறோம்? அதிமுக பேனருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அந்த பேனருக்கு இப்போ இது கிடையாது. இப்ப பாருங்களேன், இதுல இப்ப வேலுமணி திருப்பி போனாரு, திருப்பி வெளியில வராரு. இந்த மாதிரி பல தலைவர்கள், அவங்களுக்கு என்ன உள்ள என்ன தோணுது? இல்ல, இந்த நேரத்துல நம்ம அதிமுக கட்சி எதிர்கட்சியா இருந்து திமுக எதிர்த்து போட்டியிட்டு கட்சி, திமுக எதிர்த்து வந்த ஒரு தீர்ப்புல நம்ம அந்த பக்கம் இருக்கணும், மக்கள் பக்கம் இருக்கணும்ங்கிறது கட்சிக்குள்ள சொல்றாங்க. இல்லைங்க, அவர் வரணும் இல்லையா, அது இஷ்யூ இல்லைங்க. ஒரு சிஎம்க்கு பல, இப்ப பாருங்க தொடர்ந்து இது மாதிரி நடக்க போகுது, பெரிய மாநாடெல்லாம் நடக்கும். இப்ப பாருங்க, அவர் சிஎம் இறங்கியதுல ஒரு நாள் கூட அவருக்கு லீவே கிடையாது. வந்ததுல இருந்து அவர் 24 hours வேலை பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்ல போனா எப்படி மோடி தில்லியில வேலை பண்றோம் அதே ஸ்டைல் மாடல், அதே மாதிரி. ஏன்னா நிறைய காரியம் காத்துட்டு இருக்கு, நிறைய வேலை காத்துட்டு இருக்கு. அதை தவிர்த்து லலிதா, சிஸ்டம் பாருங்க, இன்னும் சிஸ்டத்துல பழைய செட்டப்பே ஒண்ணு இருக்குது. பழைய மைண்ட் செட் இருக்கிறது, பிசிக்கல் செட்டப் இருக்குது, ரெண்டும் இருக்குது. இந்த பழைய மாதிரியே ஓட்டலாம், ஆட்சி தான் மாறி இருக்கு, அதே தானே. அதிமுக வந்தா என்ன இருக்கும், அதே தான் ஆகுது. இப்ப அதிமுக வருது, அதே செட்டப் ஓடி இருக்கும். ஆனா இவர் அடிப்படையெல்லாம் மாத்திரம் பாக்குறாரு விஜய். ஊழல் ஒரேடியா எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது அதுக்கு தீவிரமா இறங்கி இருக்காரு. இதனால சிஸ்டத்துக்குள்ளேயே சிஎம்க்கு எதிர்த்து எதிரிகள் உருவாக்கியாச்சு. நீங்க கிம்பளம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, கீழே வாங்க முடியாது, மேல வாங்க முடியாதுன்னா உங்களுக்கு எதிர்த்து போவாங்க. அதுக்கும் மீறி
மாற்றங்கள் வந்தே தீரணும், மக்களுக்கு நல்ல அடைந்துதான் தீரணும்னு அந்த இதுல கிளம்பிட்டாரு சிஎம். எப்ப சிஎம் பாருங்க ஒரு டிட்டர்மின்டா இருக்காரு, பண்ணித்தாகணும், இது மாற்றித்தாகணும், இதுக்குதான் எனக்கு மேண்டேட், நான் சும்மா வந்து உட்கார்றதுக்கு கொடுத்துருக்காங்க மேண்டேட், மக்கள் மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க, நம்ம என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துக்கலாம் அந்த வாக்குறுதியில நம்ம செஞ்சாகணும், உடனடியா போய் சேர்றதோ இல்லையா அதுக்கு வேணுங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பு பண்ண வேண்டாமா, அதுக்கு அவர் சின்சியரா பண்றாரு. விஜயோட சின்சியரிட்டியில மக்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அதனால பாருங்க அவரோட அரசியல், அவரோட கொள்கை எதிரிகள் பல திட்டம் சதி என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆங்கிலத்துல வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்பாங்க. ஒரு சிஸ்டத்தை நீங்க மாத்தணும் நினைக்கும் பொழுது அது எதிர்த்து இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு இடம் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க சிஸ்டத்துக்குள்ளே இருப்பாங்க, அரசோட இதுலயும் இருப்பாங்க, வெளியிலயும் இருப்பாங்க. அதெல்லாம் எதிர்த்து விஜய் ஒரு எதிர்நீச்சல் போடுறாரு. ஆனா நம்ம இன்னொரு விஷயமும் இங்க கவனிக்கணும்ல சார், அதாவது கிட்டத்தட்ட 200 பஸ்ல பல 500 காருக்கு மேல பல முக்கிய தலைகள், அதிமுகவின் முக்கிய தலைகள் வந்து இப்ப இணைந்திருக்கு. 8 மாவட்ட செயலாளர்கள், ஒட்டுமொத்த டெல்டா, அதாவது கரூர், திருச்சி, அப்புறம் புதுக்கோட்டைன்னு இந்த மாதிரி ஒட்டுமொத்த டெல்டாவே வந்து இப்ப தாவேகா சைடு வந்திருக்கு. ஆனா இது வர்றது எல்லாமே என்னதான் தாவேகாக்கு பலம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே தாவேகாக்குள்ள இருக்கவங்களுக்குள்ள இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதா? ஏன்னா இப்ப அங்க ஆல்ரெடி உழைக்கிறவங்க எனக்கு இந்த பதவி கிடைக்கும்ன்றவங்களுக்குலாம் இப்ப இவங்க வர வர அந்த பதவியானது அங்கீகாரமானது நிராகரிக்கப்படுது சார் தாவேகாவினருக்கு. இல்லைங்க, பண்ணுங்க, கட்டாயம் பண்ணுங்க. ஏன்னா பாருங்க எந்த கட்சியிலுமே புது ஆள் வந்தாங்க பழைய ஆளுக்கு பிடிக்காது. ஏன் அரசியல் கட்சிக்குள்ள ஒரு நிறுவனத்திலேயே எடுத்துக்கோங்க, இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்ப மேனேஜ்மெண்ட் புதுசா யாரா கொண்டு வந்தா அவங்களுக்கு பிடிக்காது. பட் அதே நேரத்துல ஒரு அரசியல் பயணம் என்பது ஒரு கட்சியோட பயணத்துல பாத்தீங்கன்னா ஆட்கள் மாறிட்டே தான் இருப்பாங்க. இதுல புது ஆள் ஏன்னா பாருங்க மக்கள் தீர்ப்புக்கு எதிர்த்து எப்படி போக முடியும்? இதுல பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும், உள்பூசல்கள் வரும், நியூ வர்சஸ் ஓல்டு எல்லாம் வரும். பட் அதே மீறி பாருங்க இப்ப பாருங்க அவங்க சேர்றது காரணம் அவங்க எதிர்காலத்தை பத்துக்கு வராங்க. இப்ப அரசியல் இருக்கிறவங்க அவ்வளவு பேர் தன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா விஜய் கொண்டு இருக்கிற புது இது என்னன்னா ஒரு புது ஃபார்முலா சொல்லலாம். என்னன்னா நீங்க உங்க உங்க லாபத்தை பாப்பீங்க, யாரு அமைச்சர், யாரு சட்டசபை, இது அடிச்சு உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுலயே பல விஷயங்கள் வரும், யாரு கவுன்சிலருக்கு போட்டியிடுறது, பல பிரச்சனைகள் வரும். ஆனா இருந்து பாருங்க ஒரு கட்சியை விட வளர்ச்சி நீங்க தடுக்க முடியாது. எந்த கட்சி வளருகிறதோ அந்த கட்சியில எல்லாரும் வர ஆசைப்படுவாங்க. அதே நேரத்துல கட்சியில இருக்கிறவங்க அவங்களும் யோசிப்பாங்க, நம்ம தானே முதல்ல வந்தோம், நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இது அந்தந்த உள்கட்சியில இந்த பிரச்சனை இருக்குங்க, அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. பட் அதே நேரத்துல சரி என் கட்சி வளரவே வேண்டாம்னு சொல்லிட்டு உட்கார முடியாது தலைமையும். யார் வரணும் வந்து இல்ல நாங்களும் வர்றாங்க, நாங்களும் செயல்படுறோம், அவங்க வரவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் அதே நேரத்துல இப்ப பாருங்க இப்போ தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அது தேர்தல் போது அதே தான் இருந்தது. ஒரு பக்கம் நான், ஒரு பக்கம் திமுகன்னாரு விஜய். இப்ப ஆளுங்கட்சி டிவிக்கு அனுப்புறோம், எதிர்கட்சிகள் திமுக தான். அப்போ இப்போ சேர்றவங்களுக்கு ரெண்டே இதுதான் இருக்குது, ஒண்ணு தமிழ் வெற்றி கட்சியில சேரணும், இல்ல திமுகவோட போகணும். ஏன்னா அதிமுகவோட தலைமை இன்னைக்கு இருக்கிற அப்ரோச் பாத்தீங்கன்னா அது கன்ஃபியூஸ்டா இருக்கு. அவர் வேணும்னு சொல்லீங்க வர்றாங்க, அண்ட் வரும்போது இது உடனே குதிரை பேரம் இல்ல. ஏன்னா இப்ப பாருங்க திருப்பி திருப்பி இந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டு வருது, சோஃபா மாடல்னு சொல்றாங்க, சொல்றதுக்கு சரியா இருக்கு. ஆனா யாருக்காவது வந்த பிறகு ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா? ஏதாவது ஒரு தலைவர் வந்து சேர்த்த பிறகு இவ்வளவு பணம் கொடுத்தான்னு வந்துதா? வரலையே. அதை தவிர்த்துங்க வரவங்களுக்கு வந்த உடனே எங்க ஆட்சி கிடைக்குது? இப்ப யாருக்குமே ஆட்சி கிடைக்கலையே. உடனே அமைச்சர் ஆயிட்டாங்களா? இல்லையே. பாருங்க ராஜினாமா செய்து மீண்டும் தேர்தல் நிக்கிறதுக்கு தயாராகி வர்றாங்க. அது எப்படி குதிரை பேரமாகும்? குதிரை பேரம்னா என்னங்க, ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்ன? அந்த குதிரை அங்கேயிருந்து காயிட்டு இந்த இடத்துல ஓடணும், அப்படி ஓட போவது இல்லையே. நீங்க தேர்தல் நின்று மக்கள் ஆதரித்து மீண்டும் எம்எல்ஏக்கு ஆனீங்கன்னா நீங்க ஆகலாம். திருப்பி மக்கள்கிட்ட தானே போக சொல்றாரு விஜய். யாரையும் அமைச்சர் ஆக்கல, அங்கேயிருந்து வந்தவங்க ஒருத்தர் கூட அமைச்சரா இல்லையே. ஆனா இப்ப 2 பேர் வந்திருக்காங்கல்ல சார், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கான பதவின்றது கொடுக்கப்படணும் இல்லையா? முன்னாள் அமைச்சரா இருந்தவர் வர இப்ப அவருக்கான பதவி எங்க கிடைக்குமா? பதவி அவங்க தேர்தல் நிற்கணும் இல்ல. இப்ப இடைக்கால தேர்தல்ல அவங்க நின்று மக்கள் அப்ரூவல் கொடுக்கணும், ஒரு ஸ்டாம்ப் போடணும். எங்க பிரதிநிதியா அதிமுக பிரதிநிதியா இருந்தீங்க, இப்ப நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்திருக்கீங்க, நாங்க மீண்டும் தேர்தல் நிற்கிறோம், இடைக்கால தேர்தல். அவங்க என்ன சொல்ல போறாங்க, நாங்க அந்த தலைமைக்கு இதுக்காக இருந்தோம், ஆனா அந்த தலைமை திமுகவோட போனோம்னு எதிர்பார்க்கிறது. ஒரு திட்டம் கூட போட்டுச்சு, விஜய்க்கு எதிர்த்து இருந்தது, அந்த எதிர்ப்புக்கு எதிர்த்து நாங்க வந்திருக்கோங்கிறப்பாங்க. அதுக்கு பிறகு அந்தந்த தொகுதியில மக்கள் முடிவு பண்ணுவாங்க, இவங்கள் மீண்டும் உறுப்பினர் ஆக வேண்டுமா, சட்டசபை உறுப்பினர் ஆக வேண்டுமா, இவர்கள் உறுப்பினர் ஆனால் புதிய இந்த அரசில் அமைச்சர் ஆவார்களா,
பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா பாருங்க, என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து டெல்லியில இருக்கேன். இப்ப டெல்லியில நான் பல அரசியல் பார்த்திருக்கேன். அங்க அதுல ஜம்ப் பண்ண வந்தோட மினிஸ்டர் ஆக்குறது அது இது. ஏன்னா நீங்க அதுக்கு பேரம் பண்ணிருக்கீங்க. ஒருத்தர் வந்தா இந்த இடத்துல ஆட்சி கிடைக்கின்னு இருக்கு, பதவி கிடைக்கின்னு இருக்கு. அப்படி இல்லையே. இப்ப நீங்க வந்த உடனே ரிசைன் பண்ணிட்டு வர்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு எதிர்த்து இல்லையே. நீங்க அப்படியே வந்தீங்கன்னா தவறு. அவன் உடனே இவரும் அமைச்சர் ஆக்கி விடுற, வாங்க வாங்க அப்படி சொல்லலையே. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. அப்ப ராஜினாமா பண்ண பிற மீண்டும் மக்கள்கிட்ட போக வேண்டியிருக்குல்ல. இதை மக்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் எங்களது அதிமுக சார்பில் நின்னீர்கள், நாங்களும் உங்களை ஜெயித்து வைத்து அனுப்பி வைத்தோம் சட்டசபைக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து சொல்றீங்க, இல்ல நாங்க அதிமுக இல்ல, அதிமுக கைவிட்டோம், இப்ப விஜய்க்கு ஆதரவாளராக வந்திருக்கோம், எங்களை ஓட்டு கொடுங்கன்னு கேட்க போறாங்க. மக்கள் ஆதரித்து அவர்களை மீண்டும் தேர்ந்தெடுத்தால் அப்ப யாருக்கு என்ன ஆப்ஜெக்ஷன் இருக்கும்? அது குதிரை பேரம் இல்ல. குதிரை பேர டேர்மே மாத்துறாங்க. அதாவது இந்த செயல்முறை திமுக கஷ்டமா இருக்குது. அப்ப ஏன் விட்டுட்டு போறாங்கன்னு யோசிக்கணும்ல. லலிதா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் மக்கள் மனசுல என்ன இருக்கோ அதை தான் செய்வாங்க. அவங்க மக்கள் மனசுக்கு எதிர்த்து அவங்க போகவே மாட்டாங்க, எந்த கட்சி தலைவர்களும். அப்படி யாராவது பண்றாங்க வச்சுக்காங்க, அவன் அரசியல், அப்ப அவங்க அரசியல் ஃபெயில் நடத்தும். ஏங்க மக்கள் விரும்பாதவங்க எப்படி செய்வாங்க? இந்த எம்எல்ஏக்களும் இந்த தலைவர்களும், நீங்க சொல்ற எல்லா தலைவர்களும் நான் சொல்றேன், எல்லாரும் அவங்க தொகுதிக்கு போய் தொண்டர்களை பார்த்து மக்களோட பேசிட்டு தானே முடிவு எடுத்திருக்காங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, இல்லைங்க நீங்க போங்க. அண்ட் அதிமுக பாருங்க, அந்த குழப்பம் ஆரம்பத்துல இந்த குழப்பம், முதல்ல விஜயை தடுக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. சரி, விஜயை தடுக்கிறது என்ன வேணா செய்யலாம், பரம விரோதியான திமுக கூட கை கோத்துக்கலாம்னு ஒரு நிலைமை எப்படி வந்துச்சுங்க. இப்ப அதை போக எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றாங்களா? ஐயூஎம்எல் தலைவர் கூட கன்ஃபார்ம் பண்றாரு. விஜயபாஸ்கர் அவர்களே பேசியிருக்காரு மேடையில. எல்லாரும், அதாவது திமுக கூட கை கோத்துக்கலாம், ஆனா விஜய் வரக்கூடாது. ஏங்க விஜய்க்கு அதிகமா பாருங்க, இப்போது நான் ஒரு சொல்றேன், நான் வந்து ஒரு எலிமெண்டரி கொஸ்டின் போடுறேன். ஒரு தேர்தல்ல எது ஆட்சியில் இருந்த கட்சிக்கு எதிர்த்து மக்கள் ஓட்டளித்து அடுத்த கட்சிக்கு முழு மெஜாரிட்டி கொடுக்காட்டி கூட இந்த கட்சி தோத்து போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு இல்லை, அடுத்த கட்சிக்கு முழுக்க ஆதரவு கொடுக்கல, அந்த புதுசா வந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலன்னா இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தான்னு சொல்ல முடியாது. நீங்க சிட்டிங் கவர்மெண்ட், மக்களை சந்திச்சீங்க, மக்களை உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு கட்சிக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பண்ணிட்டாங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்கல. நீங்க சொல்ல முடியாது இல்ல இல்ல உங்களுக்கு மேண்டேட் கொடுக்கலன்னு. உங்களுக்கு மேண்டேட் கொடுக்கலையே, உங்களுக்கு கொடுத்திருந்தா மீண்டும் மெஜாரிட்டி உங்களுக்கே கொடுத்துருக்கட்டுமே. இதெல்லாம் புரியாம குழப்பிட்டு இருக்காங்க. இது வந்து குதிரை பேரன்னு சொல்லவே முடியாது. இப்போ விஜய் வைகோவோட ஒரு இதை பத்தி வந்துட்டு இருக்கு, சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. அதுல கூட அப்படியே விஜய் சொல்லியிருக்காரு வச்சுப்போம். விஜய் என்ன தவறு சொன்னாரு? மக்கள் ஆதரவை இது பண்ணிட்டு வாங்க, மக்கள் ஆதரவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக உழைக்க தயார். இதுல எனக்கு எதோ விரோதம் தெரியலைங்க. இதுல இது வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா இது சரியான ஸ்ட்ரெயிட் அரசியல், இதுல மறைமுகமே இல்லையா விஷயம். ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த குதிரை பேரத்துல வந்து விஜய் அவர்கள் ஈடுபடுறாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டேதான் இருந்தாரு. இப்ப அதிமுகன்ற பெயர் மட்டும்தான் இருக்கு, அதுல இருக்க ஆள் யாருமே இல்ல. இப்ப எடப்பாடி அவர்களை தவிர்த்து அதிமுக சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லையே சார். இப்ப அதிமுகன்ற ஒரு கட்சியே வந்து விஜய் அவர்களால காணாம போயிடுச்சா அப்படின்ற கேள்வி வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு பாருங்க, கட்சிங்கிறது என்னங்க, தலைவர்களை பொறுத்து தலைமையை பொறுத்து கட்சி. தலைமை சரியா இருந்து மக்கள் என்ன மனசுல விரும்புறாங்களோ அதை புரிந்து கொண்டு செயல்பட்டாதான் அந்த கட்சி ஓடும். அது எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும். நீங்க என் பதவி, என்னோட சின்னத்தை, ரெட்டையில சின்னத்தை வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க புடிச்சிட்டு உட்காந்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் எல்லாரும் போயிடுவாங்கல்ல. எடப்பாடியார் செய்த பெரிய தவறு இதுதாங்க. மேண்டேட் புரிஞ்சிட்ட பிறகு நீங்க மாத்திக்கலைன்னா உங்க கூட யார் இருப்பாங்க? ஏன்னா அவங்க யோசிக்கிறாங்க, நீங்க என்ன கவலைப்படுறீங்கன்னா எல்லாம் மாறி போச்சுன்னா என்னோட திருப்பி மீண்டும் முதல்வராவது கனவு என்ன ஆகும்? பாருங்க, எந்த தலைவர்கள் தங்களை பத்தி யோசிக்கிறாங்களோ. பாருங்க, ஒரு மேண்டேட் வந்திருக்கு. அந்த எடப்பாடியார் முதல்ல ஒரு முடிவு எடுத்திருந்தாரு, சரிங்க இந்த மேண்டேட் வந்திருக்கு, ஒரு தொங்கு சபை வந்திருக்கு, ஆனா மக்கள் மேண்டேட் விஜய் பக்கம் இருக்குது, நாங்க இன் பிரின்சிபல் ஆதரவு தருகிறோம், ஏன்னா இது மைனாரிட்டி கவர்மெண்ட், ஏன்னா யாருக்கும் தேர்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடியாரோட ஸ்டேட்டஸ் ஏறி இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க என்ன வேணா செய்ய தயார். ஏன்னா உங்களுக்கு விஜய் வரக்கூடாது, அந்த பக்கம் திமுக ஸ்டாலினோட மகன் உதயநிதிக்கு விஜய் ஏதோ பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது, பொலிட்டிக்கலும் இருக்குது, பர்சனலும் இருக்குது, அதனால அவர் வரக்கூடாது. அது என்ன வேணா செய்யலாம்.
ஏங்க உதயநிதி போட்ட பிளான திமுக கட்சியிலே எதிர்ப்பு வந்தது இல்ல. கனிமொழி போல தலைவர்கள் சொன்னாங்க இது என்னதுங்க, இது ஹராக்கிரி. ஹராக்கிரிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. சூசைட், பொலிட்டிக்கல் சூசைட். இந்த நிலைமைக்கு காரணம் கட்சிகள் மக்களோட மேண்டேட்டை மதிக்கணும், பொறுமை காக்கணும். 40-50 நாள் ஆளுல அதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு விழுந்துரும், நாளைக்கு விழுந்துரும், 3 மாசத்துல விழுந்துரும். அப்ப எப்படி விழும்? அதுக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இப்ப நேற்றுக்கு நம்ம அமைச்சர் நிர்மல் வச்ச குற்றச்சாட்டு, போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணது. இந்த கேஸ் ஏன் சந்தேகம் நமக்கு வருது? இதுல ஏதோ உண்மை இருக்குமோ? முழு ஆதாரம் வரல, ஒண்ணும் முழு ஆதாரம் வரல. அது போக என்ன ஆதாரம் வருது நம்ம பார்ப்போம், போலீஸ் என்ன சொல்றது பார்ப்போம். பட் அதே நேரத்தில் நமக்கு என்ன சந்தேகம் வருது? நீங்க விடாம சொல்லிட்டு இருக்கீங்க இந்த அரசு விழுந்துரும் விழுந்துரும் விழுந்துரும். எந்த ஆதாரத்தில் நீங்க விழுந்துரும் விழுந்துரும் சொல்றீங்க? நீங்க ஏதாவது செஞ்சிட்டு இருக்கலையான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்ல? பாருங்க, ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சி தோக்கும். பட் அதே நேரத்தில் நீங்க உங்க கொள்கையில இருங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்திருக்காங்க, விஜய் செஞ்சு காட்டட்டும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் மக்களுக்காக, இல்ல மக்களுக்காக செய்யறோம், மக்களுக்காக. ஆனா உங்க செயல்பாடு என்னன்னா வேற மாதிரி இருக்குது. மக்கள் முடிவுக்கு எதிர்த்து இருக்கிறது. அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பாருங்க, அது டவுன் வருங்க, அது அப்பா அது. ஆனா இங்க இன்னொரு விஷயம் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது அதாவது சொல்லியிருந்தேன்ல சார், ஒரு சீக்ரெட் ஆபரேஷன், அதாவது இன்னும் நிறைய பார்க்க போறீங்க, இது ட்ரெய்லர் தான் அப்படின்னு ஒரு ஹிண்ட கொடுத்திருக்காரு. இதற்கு பின்னாடி என்ன இருக்கும் சார்? இன்னும் என்னெல்லாம் நடக்க இருக்கு சார் தாவிகால? அது இல்லைங்க, இதுல ஒன்றும் சீக்ரெட் நான் பார்க்கல. இது ஓப்பன் சீக்ரெட். பல தலைவர்கள், இப்ப எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள், சில திமுக இருக்கிறவங்க கூட யோசிக்கிறாங்க, இப்ப இருக்கிற தலைமையினால அடுத்த தேர்தல் சந்திக்க முடியுமா? இந்த தலைமையை வைத்துக் கொண்டு உள்ளாட்சி தேர்தல் என்ன, அவங்க கவுன்சிலரா இருக்காங்க. இப்ப பாருங்க, திமுகலே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஏன் நம்ம தேர்தலில் தோத்தோன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு பிறகு இல்ல பல மாவட்ட செயலாளர்களை மாத்தணும், இவங்களை மாத்தணும், அவங்களை மாத்தணும், ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் வருது. இப்ப ஸ்டாலின் ஐயா இதுக்கு போறாரு, யூகேக்கு போறாரு. இப்ப அதனால இந்த தள்ளி வச்சுட்டாங்க. ஒண்ணு சீர்திருத்தம் இப்ப ஒண்ணு கொண்டு வர வேண்டாம், கொண்டு வந்தா கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துடும், எங்கேயாவது இவங்க எல்லாம் அங்க போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் வந்திருக்கா இல்லையா? பாருங்க, எல்லா தலைமைக்கும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களும் உங்க பின்னாடி இருப்பாங்க. இப்போ ஒரு டைம் திமுகவுக்கு ஒரு கிரைசிஸ் டைம். கிரைசிஸ் டைம்ல ஒரு கட்சி என்ன செய்யணுங்க? சரி, நமக்கு ஏது வந்தது, மக்கள் நம்மளை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, அது நேர்மையாக அவங்க பரிசோதிக்கணும். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம பார்த்து ஓட்டு போட்டாங்க, இதுக்கு போட்டு நீங்க மக்களை அவமதிக்கிறீங்க. விஜய் இல்ல, நீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது இல்ல அவர் டான்ஸ் பண்றாரு, அவர் ஆக்டரு, அதனால ஓட்டு கொடுத்துட்டாங்க, சோசியல் மீடியா இதெல்லாம் பாருங்க சீரியஸா. உங்க கட்சி பாருங்க, ராகுல் காந்தி இதே தப்பு தான் நேஷனல் லெவல்ல பண்ணிருக்காரு. அது காங்கிரஸ் கட்சி தேசிய அளவுல தன்னோட பின்னடைவு எதையுமே பார்க்கலையே, சரியா? அப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப விஜயபாஸ்கர் தலைவர்கள் சொல்றாரு என்னன்னா, பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இருக்கிற இப்ப பாருங்க எதிர்கட்சி மேல நம்பிக்கை இல்லை, அதிமுக இருக்கிறவங்களுக்கு அதிமுக தலைவர் மேல கான்பிடன்ஸ் போயிடுச்சு. அப்ப அவங்க பாருங்க இளைஞர்களா இருக்காங்க, அவங்க 30s 40sல இருக்காங்க, அவங்க தன் ஃபியூச்சரை யோசிக்கிறாங்க. அதிமுக பேனர்ல எடப்பாடியார் தலைமையில நம்ம முன்னாடி என்ன சாதிக்க போறோம்? ஆனா இனிமே தாவேக்காவோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது சார்? இப்ப இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் தான் முதல் அடித்தளம் போட்டதே, அதிமுக இருந்து சேர ஆரம்பிச்சாரு. அவர் மேலே பல விமர்சனங்கள் வச்சாங்க அதிமுகவினர், இப்ப இருக்கவங்களே. ஆனா இப்ப அவங்களே தாவேக்கால சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து தாவேக்காவோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? இவங்களெல்லாம் எப்படி கட்டமைச்சு அவருடைய அந்த வழி நடத்த போறாரு சார் முதலமைச்சர் விஜய் அவர்கள்? பாருங்க, விஜய்க்கு இது பெரிய கவலை இல்லைங்க. விஜயோட ஃபுல் அட்டென்ஷன், எனக்கு கிடைக்கிற தகவல் இங்க தில்லியில என்னன்னா, அவர் அட்டென்ஷன் அரசு மீது, அரசு பணி மீது, அரசோட செயல்முறை மீது. அதை எல்லாத்தையும் மாத்தணும்னு பாக்குறாரு. அவர் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கவர்னன்ஸ். அவர் அதை தான் பாக்குறாரு. இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுங்க. இதுக்கு பாருங்க, இதுல புது பிரச்சனைகள் வரும், கட்டாயம் வரும். ஒரு கட்சி வளரும் போது, எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது, விஸ்தாரமா இது ஆகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். பட் இது அப்பப்ப சமாளிக்கப்பட வேண்டிய விஷயம். பட் இதோட இம்பாக்ட் இருக்கும் எப்படி உள்ளாட்சி தேர்தல், அது முதல் டெஸ்ட். பெரிய பல பரீட்சை என்ன இந்த இடைக்கால தேர்தல், இந்த 7 தொகுதிகளுக்கு வரதா, இன்னும் அதிகமான தொகுதிகளுக்கு வரதா நமக்கு தெரியாது. இன்னும் 6 மாசத்துல இந்த தொகுதிகள்ல தேர்தல் நடக்கும், இடைக்கால தேர்தல். அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், இது சரியா போச்சா தப்பா போச்சா. ஒண்ணு. இரண்டாவது, உள்ளாட்சி தேர்தல பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா இது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது. இதனால கப்பல் டிவிக்கு கப்பல் முழுகிடும் யாராவது நினைச்சாங்கன்னா தப்பு பண்றாங்க. அப்படி முழுகாது. ஆட்சி நல்லா நடந்துச்சு, அந்த ஆட்சினால பல மாற்றங்கள் வந்துச்சு,
மக்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு வச்சுக்கோங்க, இது கண்டினியூ பண்ணும். அதாவதுங்க அந்த கவர்மெண்ட் சரியா போச்சுன்னா மக்கள் ஆதரவு தொடரும். அது சரியா போல, அதுல பிரச்சனை வந்தது, அமைச்சர்கள் சரியா செயல்படல, திருப்பி நெகட்டிவ் ஆயிடும். ஆனா ஒண்ணுங்க, இத்தனை நாள் பொறுத்திருந்த மக்கள் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அதிமுக ஆட்சியும் பார்த்திருக்காங்க. ஒரு கலைஞர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத ஒரு சிச்சுவேஷன், அந்த பெருந்தலைவர்கள் எம்ஜிஆர், அண்ணாதுரை அவங்க எல்லாம் போயாச்சு. அந்த பீரியட் வேற. இப்ப வந்து எந்த ஒரு தலைவர் பர்சனாலிட்டி மேல நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் விஜய் ஜெயிச்சிருக்கார். அதுல பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தோணுது, சரி இவர்கிட்ட மேண்டேட் இல்ல, அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு மக்களுக்கு தோணுது இல்ல. இவ்வளவு விஜய் செயல்படாம தடுக்கிறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்காங்க. புது புது சதி போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அவர்கிட்ட மேண்டேட் கம்மியா போயிடுச்சு. அப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பேசுறோமோ மக்களுக்கு புரியுது. நம்ம வியூவர்ஸ் நோ எவ்ரிதிங். இப்ப நம்மள பார்க்கும் பொழுது, நம்ம இது பண்ணும்போது, எக்ஸ்பிளைன் அனாலிசிஸ் பண்ணும்போது, அவங்க சொந்த அனாலிசிஸ் நம்ம சொல்லுவது சரியா இருக்கான்னு பாத்துக்கிறாங்க. கண்டிப்பா சார். காசை வாங்கிட்டு, கொடுத்த காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ் வெற்றி கட்சிக்கு கேண்டிடேட் கூட பார்க்காம, ஜாதி மதம் இதை எழுத ஒண்ணுமே பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு பெயின் இருந்தது பாருங்க. எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மேண்டேட் கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து இப்ப அதிமுகல இருந்து ஆட்கள் வந்து தாவேக்கால இணையறது ஒரு பக்கம் இருந்தாலும், திமுக வந்து கதிகலங்கி போயிருக்குன்னே சொல்லலாம் சார். ஒரு அமைச்சரா முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்குகள் பாய்ந்துட்டே இருக்கு. வழக்குகள் வருது. சிவசங்கர், நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் பல பேரோட வழக்குகள் வந்து வெளிவந்துட்டே இருக்கு. இதுவே திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துமா சார்? மக்கள் எதை நம்பிட்டு இருந்தாங்களோ அது முள்ள முள்ள இதாயிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா விஜய் சொல்ற இத ஒரு வார்த்தைகளை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். என்ன சொல்றாரு? தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவர்களை விட மாட்டேன். அதாவது என்ன, இப்போ ஒண்ணு நான் அலோவ் பண்ண மாட்டேன், அப்புறமும் அலோவ் பண்ண மாட்டேன், முன்ன பண்ணவங்களையும் விட மாட்டேங்கிறாரு. ஊழல் காசு என்ன பண்ணுதுன்னா, அதுதான் இந்த மாதிரி எல்லாம் யுக்தி பண்ணும். இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்திடலாமா? ஊழல் செய்யறவங்க லேசப்பட்ட ஆள் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்ஸ். இந்த ஊழல் நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல். அதோட ஒரு போராட்டம் நடத்துறது ஒரு எளிமையான காரியம் இல்ல. அதை விஜய் ஒருத்தர் தான் செய்ய முடியும். ஏன்னா மக்கள் ஆதரவு இருக்குது. கட்டாயமா கவுக்க பார்ப்பாங்க. இப்ப நீங்க சொல்றது ஒரு மினிஸ்டர் மேல, ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் மேல எவிடன்ஸ் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் கொடுத்தவங்க வேதனையில தானே கொடுத்தாங்க. யார் சும்மா கொடுத்தாங்களா? கொடுத்தவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல. அண்ட் கொடுக்கறவங்க எப்போதும் ஆதாரம் வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஆகையால் பெரிய அபாயம் காத்துட்டு இருக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு. இந்த வரிசையில வேற யாராவது முக்கியமான நபர்கள் சிக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்ப நேரு அவர்கள் இருக்காரு, சிவசங்கர் அவர்கள், ஏவாவேலு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இனி யாரையாச்சும் எதிர்பார்க்கலாமா இதுல இந்த வரிசையில? பாருங்க, நம்ம எந்த பேரும் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஆதாரம் கட்டாயமாக இப்ப சேகரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேதர் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா இப்ப வர தகவல் ஆனா நீங்க எந்த முன்னாள் அமைச்சர் பேர் எடுத்தாலும் அவங்க நேர்மையா நடந்துட்டாங்கன்னு சொல்றவங்க கம்மியா இருப்பாங்க. புகார்கள் இருக்குதுங்க, குவியறது. சிஎம் ஆபீஸ்ல அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது பல விஷயங்கள்ல. இந்த தேர்வு, அந்த செலக்ஷன், இந்த வேலை வாய்ப்பு, அது இது எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. அதை ஒண்ணுமே பார்க்காம இருக்க முடியாது. சரி, அதெல்லாம் நான் பட் அதே நேரத்துல அவர் முழுமையா அதுல இறங்க போறது இல்ல. பழிவாங்க அரசியல் இல்ல இது. ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது பழிவாங்க அரசியல் இல்ல. ஏன்னா அது ஒரு கடமை. பதவி பிரமாணம் செய்ய வைக்கும் போது நம்ம இந்திய அரசியல் சட்டத்துல நீங்க அதை சொல்றீங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன நமக்கு டியூட்டி இருக்குதோ அந்த டியூட்டியை தான் செய்யறார் சீஃப் மினிஸ்டர். ஆனா அதே நேரத்துல இதற்கு பயங்கர எதிர்ப்பு இருக்குங்க. இந்த எதிர்ப்பு பல விதமா இருக்கும். மக்களை தூண்டி விட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தெரு போராட்டம், அது இது. ஏன்னா பணம் இருக்கிறவங்க ஏதாவது கூட செய்வாங்க. ஆனா விஜய்க்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. என்ன, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அவர் சொல்றாரு. அதுல அந்த நல்லதே நடக்குங்கிற எதை சொல்றாரு? மக்களோட நம்பிக்கை அவர் மேல குறையாது. நீங்க நிஜமாவே ஊழல் செய்தவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும் பொழுது மக்கள் முழுமையா ஆதரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரு என்னன்னு. இந்த திமுக தோல்விக்கு ஒரே காரணம் ஊழல் தான், வேற ஒண்ணும் இல்லை. சாமானியர் மக்கள் ஃபீல் பண்றக்குள்ள அளவுல கரப்ஷன் இருந்திருக்கு. இப்ப ஆல்ரெடி பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல குறையிற மாதிரி இருக்குது எல்லாமே, இந்த மாதிரி இல்லையே, மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி பல பேர் சொல்றாங்க. முழுமையா மாற்றம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது.
அந்த மாதிரி அவர் கிளைமும் பண்ண மாட்டாரு, சிஎம்ஏ கிளைம் பண்ண மாட்டாரு. ஆனா கட்டாயமா பாருங்க, தேர் இஸ் a சேஞ்ச் இன் த ஏர். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தேர் இஸ் a சேஞ்ச் இன் த ஏர். கட்டாயம் ஒரு மாற்றம் வருது. இல்ல யாராவது ஒருத்தர் மாற்றத்துக்கா போராடணும் இல்லைங்க. அதை விஜய் செய்யறாரு. அப்ப இந்த இதே ம். ஒரு சாமானியர் முறையில நீங்களும் நாங்களும் இதை வரவேற்கணுங்க. இளைஞர்கள்லாம் வரவேற்பாங்க இத. எங்க பார்த்தாலும் கட்டு பஞ்சாயத்து, எங்க பார்த்தாலும் கமிஷன், எங்க பார்த்தாலும் கட்டு. இப்ப இந்த இணைப்பு விழா வந்து தாவேகாவிற்கு ஒரு பலத்தை தாண்டி தாவேகாவினருக்குள்ளேயும் பல சிக்கல்களை உருவாக்கக்கூடும்ன்றது ரொம்பவே அழகா சொல்லியிருக்கீங்க சார். பல விஷயங்களும் வந்து எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.